நல்லா இருக்க நீங்க பேசுறது. எப்படியா நீ ஒரே நாள்ல அவ பக்கம் மாறிட்டீங்க? ஏய் ஜோதி, பேசாதீங்க நீங்க பேசினதெல்லாம் நாங்க கேட்டுட்டு தான் வரோம். நான் ஒத்துக்கிறேன், அந்த பவித்ரா அர்ஜுனை காப்பாத்தினாதான். ஆனா அதுக்காக அவ நமக்கு சமமானவளா ஆயிடுவாளா? திடீர்னு என்னன்னா அவளை ஒசத்துறதுக்காக நம்ம பசங்களெல்லாம் கம்மியா பேசுறீங்க. மாமா, கடத்தினவங்க அந்த பவிய கூப்பிடாம என்ன கூப்பிட்டு இருந்தாங்கன்னா நானும் மாம்ச காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருப்பேன். ஏன் என் மாம்ஸ்க்காக நான் உயிரை விட மாட்டேனா? அவர் கொண்டுனா நான் உயிரை கொடுக்கவும் ரெடிதான். உடனே நீங்க அவளை பெருசா நினைக்கிறீங்க. இங்க பாருங்கண்ணா, அவ ஒன்னும் அர்ஜுனுக்காக உயிர் தியாகம் செய்யறவெல்லாம் இல்ல. இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சது, அது மூலமா அவ ஸ்கோர் பண்ணலான்னு நினைச்சா. அது கிடைச்சது, அவ பண்ணிட்டா, அவ்வளவுதான். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு நாளைக்கு அர்ஜுனுக்கு அவதான் சரின்னு முடிவு பண்ணிடாதீங்க, சொல்லிட்டேன். ஏய் இப்ப எதுக்கு ஜோதி இவ்ளோ கற்பனை பண்ணிக்கிற? இல்ல அத்தை, ஆரம்பத்துல எல்லாம் பாட்டி மட்டும்தான் அவளுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. அப்புறம் வேணு சித்தப்பா, அதுக்கப்புறம் அர்ஜுன் மாம்ஸ், இப்போ நீங்களும் அவளுக்கு தான் சப்போர்ட்டா இருக்கீங்க. இப்படி ஒவ்வொருத்தரா அவ சைடுக்கு போறத பார்த்தா கடைசியில நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டு மாம்ஸ அவளுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு அத்தை. அப்படி மட்டும் ஒரு விஷயம் நடந்துச்சு, மாம்ஸ் இல்லாத வாழ்க்கைய வாழறதுக்கு நான் செத்தே போயிடுவேன். இங்க பாரு டிடி, சொல்றத கேளுமா. நீ முதல்ல அழாத. மாட்டேன் மாமா. டிடி, நான் சொல்றத கேள. அர்ஜுனுக்கு அவளை கட்டி வைக்க போறோம்னு நாங்க இப்ப சொன்னோமா? நீயா உன்னை நினைச்சிட்டு இப்படி அழுதுட்டு இருப்பியா?